ரபீந்திரநாத் தாகூரை பற்றி அறியப்படாத டாப் 5 தகவல்கள் 1. நோபல் பரிசு பெற்ற முதல் ஆசியர் தாகூர். நோபல் இலக்கிய பரிசு 1913 பெற்ற முதல் ஆசியர். அவரது கவிதை தொகுப்பான செக்ஷன கீதாஞ்சலி தானே ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். இதுவே அவருக்கு அந்த அளவுக்கு புகழை கொடுத்தது. 2 நாடுகளுக்கும் தேசிய கீதம் எழுதினார். இந்தியாவின் ஜன கணமன, பங்களாதேஷின் அமர் ஷோனார் பாங்லா இரண்டும் தாகூரின் எழுத்துக்களே. இன்னும் சொல்ல வேண்டுமானால் இலங்கையின் தேசிய கீதத்திற்கும் தாகூரின் இசைப்பாணி செறிந்துள்ளது. 3ஆம் இராணுவ விருது பின் மறுத்தவர். 1915இல் பிரிட்டிஷ் அரசு சர் பட்டம் வழங்கியது. ஆனால் 1919இல் ஜல்லியன் வாலா பக் படுகொலையை கண்டித்து அதனை திருப்பிக் கொடுத்தார். 4ஆம் 60ஆம் வயதில் ஓவியரானார் தாகூர். 60 வயதுக்குப் பிறகு ஓவியங்கள் வரைய ஆரம்பித்தார். பாரிஸ், லண்டன், மாஸ்கோ போன்ற இடங்களில் ஓவியக் கண்காட்சிகள் நடந்துள்ளன. 5ஆம் பாரதியாரை நேரில் சந்தித்தார் தாகூர். பாண்டிச்சேரியில் பாரதியாரை நேரில் சந்தித்துள்ளார். இருவரும் ஒரே நேரத்தில் தேசிய உணர்வும் கவிதைகளும் கொண்டு ஒருவரை ஒருவர் மதித்துள்ளனர். இது பெரும்பாலும் அறியப்படாதது. இந்த வீடியோ உங்கள் டாப் 5 தகவல். நன்றி.